ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா இது டெவில்ஸ் மீட்டிங்கில் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதை செய்யவே மாட்டீங்க, கண்டிப்பாக செய்யுங்க. லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இன்னும் வருவாங்க பார்க்குறது வீடியோவை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெவில்ஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது பெர்சனல் தொடக்கூடாது, சரிங்களா, மிளகா பொடியை போடக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து அன்கம்ஃபர்டபுள் பண்ணுற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதாவது அந்த பேண்ட்டை எடுத்துகிட்டு வந்தது சாச்சனா, கிழிச்சது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கை பிடிச்சிட்டு ராணுவ வந்து ஒரு கை பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து தவறு, பெர்சனல் வந்து பார்த்திங்கன்னா கிழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு, ஏய் என்ன நீ மூளையை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே, அது சொன்னால் கிழிச்சிருவியா நீ அப்படின்னு சொன்ன உடனே, அது நீ சொல்லாத, ராணுவ சொல்கிறான், நீ சொல்லாத, நீ என்னத்தை கிழிச்ச அந்த டாஸ்கில், இது வரைக்கும் வந்து ஏதாவது விளையாண்டியா அப்படின்னு கேட்டான். உடனே சௌந்தர்யா என்ன இதுதான்னா 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 அப்படிங்குது. அவ்வளோதான். அதாவது அவங்க வந்து பரிசுத்தமான ஆவி, எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ராணுவ பண்ணுறது தப்பு தான், பெர்சனல் எவனும் தொடக்கூடாதுங்க, சரியா? அதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரூல். ஏன்னா அவன் வந்து காஸ்ட்லியான வாட்ச் வாங்கியிருக்கலாம், காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம், அந்த ஷூ சத்தியா வச்சுருக்கு 10,000க்கு மேலேயா. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கட் பண்ணியிருந்தா யார் கொடுப்பா காசு? நீயா கொடுப்ப? இல்லை பிக் பாஸ் சம்பளத்துலேருந்து கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ பர்சனலில் விளையாடக்கூடாது. கேட்டு கூட எடுத்துக்கோங்க, நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு கூட எடுத்துக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மஞ்சரி கேட்டாங்களா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இதுதான் பாயிண்ட்டே. இந்த பாயிண்ட்டை வந்து யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஸோ ராணுவம் வந்து இனிமேல் நான் அப்படி பண்ணிக்கிறேன் ஓகேன்னு சொல்லி அதுக்கடுத்து ஓகே பண்ணிட்டான், தப்பு உணர்ந்துட்டான், சரி நம்ம கிழிச்சிருக்கூடாது. ஆனால் சௌந்தர்யா அந்த சைடு வந்து ஓவராக கத்திட்டாங்க, ஒன்றுமே பண்ணாமல் ஏதாளமாக கண்டதுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு காமெடினா ஜாக்லின் வந்து உப்பு வாயில் போட்டதுக்கெலாம் கேட்குறாங்க, உப்பு என்னங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி அங்கேயே ஒரு ரிப்பீட் கொடுத்துட்டாங்க. உப்புலாம் ஒரு தப்பா? உப்புலாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, உத்துணுன்னு தாங்க ஊட்டின இடத்துக்கு வாயில் அவங்க எப்பயுமே சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. அடுத்து சாச்சனா கிட்ட சொல்லும் பொழுது பவித்ராவோட ஏதோ உடச்சிட்டாங்க போல தெரியுது. அது பிரச்சனை எடுத்து ஏன் போட்டேன்னொடனே நான் இங்கேருந்து போடல இங்கேருந்து போட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. தீபக் ஒரு பக்கம் வந்து டென்ஷனாக கத்துறாரு, என்ன சாச்சனா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, தப்பு சொன்னால் கேட்டுக்கோமா அப்படின்றாரு. அது கேட்கக்கூடிய மனநிலை இல்லை, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு சிறுவண்டு வெளியே போயிடுச்சு. அப்பயும் சௌந்தர்யா எதிரி வந்தாங்க, என்ன நீ மோரா பண்ணிகிட்டு இருக்க, தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து சிம்பிளாக ஒரு ரூல் போடலாங்க. இப்போ தீபக் தான் வந்து அதிகமாக ஸ்டார் வச்சுருக்காருல்ல, நல்லா விளையாண்டாரு, டீசெண்டாக விளையாண்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து சொல்லலாம் இதுதான் யுக்தி, அதுக்கு மேலே யாராவது பண்ணிங்கன்னா நீங்கள் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லியாச்சு, தீபக்கும் சொல்லிட்டார். இதுக்கு மேலே நாங்கள் சொல்ல முடியாது, இதுதான் இப்படிதான் விளையாடணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஒரு மனதாயமானம் கூட விளையாடுங்க, கில்லர் காயின் டாஸ்கில் அடி விழுந்த மாதிரி அடி வாங்காதீங்க, சரியா? ஓரளவுக்கு வந்து மனிதாபிமானம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. நீ அதுக்கடுத்து மிளகா பொடி போடு இல்லை என்னாலும் பண்ண, அது உன்னோட இது, ஆனால் பெர்சனலில் கை வைக்காதீங்க, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை போட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஃபைனல் ஆகிடுச்சு. அடுத்து சாச்சனா கோச்சிட்டு வெளியே போனவுடனே முத்துக்குமரனுடைய வார்த்தைகள் ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உன் மேலே ஒருத்தன் குறை சொல்கிறான் அப்படின்னா அந்த குறையை ஏற்றுக்கொள், ரேதர் தேன் அங்கே போய் கத்தாத அவங்கக்கிட்ட. இப்போ சௌந்தர்யா என்ன தான் கத்துனாலும் அவங்ககிட்ட, அவள் எங்கேயாவது ரூம் எடுத்து வெளியே எழுந்து போனாலா? ஆனால் நீ எதுக்கு ரூம்லேருந்து வெளியே வர, அது உன்னுடைய தவறு, நீ மெச்சூரிட்டியாக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா முத்துக்குமரா எங்கடா இருக்கு நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சென்சிபிள் கமெண்ட். அங்கே வந்து நீ போய் திருப்பி சாச்சனாவை ட்ரிகர் பண்ணல, அருமையாக போய் வெளியே போயிட்டு இங்கே பாரு சாச்சனா எல்லாமே கரெக்டு நீ பண்ணது, சரியா? அது உன் சைடில் கரெக்டாகவே இருக்கட்டும், இல்லை ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, நீ அதை யோசிக்காத, மக்கள் பார்த்துப்பாங்க. உனக்கு எதாவது தோணுச்சுன்னா நீ பண்ணு, ஆனால் யாராவது உன் மேலே ஒரு தப்பு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கோவப்படாதன்னொடனே அதுக்கடுத்து இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அதுக்கு முன்னாடியே பவித்ரா கிட்ட ஒரு சாரி, சத்யா கிட்ட வந்து ஒரு சாரின்னா சத்யா வந்து கேட்டார், ஏய் இந்தமாரி எவனாவது என் பர்சனல் எடுத்தீங்க அவனை கொலை பண்ணிடுவேண்டா அப்படின்ற மாதிரி கொலையாக கொண்டு போயிட்டாப்புல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இவங்க பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பம்பாஸ்டிக்காக தெரியும், பயங்கரமாக தெரியும். அதனால் அவர் வந்து சொல்லிட்டு போனாரா, இவங்களும் வந்து அதுக்கு சாரி கேட்டாங்க. முத்துக்குமரன் கேட்டவுடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த போட்டியை நீங்கள் எப்படினாலும் ஆடலாம், ஆனால் ரொம்ப டாக்ஸிக்காக வந்து ஆடிட்டீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதுக்காக அன்சிதா மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெலாம் கோவப்படக்கூடாது. சும்மா ஒரு இடத்துல வந்து ஊப்பை போட்டாலும் கோவப்படுறது, வாயில் மிளகா வச்சாலும் கோவப்படுறது, தட்டை போடுனாலும் கோவப்படுறது, என்ன தான் பண்ணுறது அப்போ பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ கரெக்டாக இப்போ தான் பாயிண்ட் வராங்க. இந்த சைடு ஏஞ்சல்ஸ் வந்து ப்ரொவிஷன் அதிகமாக மஞ்சள் வேஸ்ட் பண்ணிட்டாலும் அவளுக்கு கிடையாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. உங்களுடைய கருத்து சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.